வணக்கம். வெல்கம் டு ஜான்சிமிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பனை கிழங்குல என்னென்ன நன்மைகள் இருக்குது, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கிழங்கு வந்து நான் 100 கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நம்ம எப்படி வேக வைக்கணும், எந்த அளவுக்கு தண்ணீர் ஊற்றணும், இது பிகினருக்காக நான் சொல்கிறேன். நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிகினருக்காக தான் நான் இது சொல்கிறேன். எந்த அளவுக்கு நம்ம உப்பு போடணும், எந்த மாதிரி வேக வைக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லி காட்டியிருப்பேன். அதுக்கப்புறமா இந்த பனைக்கிழங்குல 2 விதமான டிஷ் நான் உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கேன். அதாவது லட்டு தான் நான் செஞ்சுருப்பேன். ஒன்று இனிப்பு வச்சு, இன்னொன்று கொஞ்சம் வித்தியாசமாக நான் செஞ்சுருப்பேன். ஸோ அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் எனக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்க மறுபடியும் நீங்கள் ரீசெக் பண்ணிக்கோங்க, நீங்கள் அந்த பெல் சிம்பிள் கிளிக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும், நீங்கள் உடனே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து பனைக்கிழங்கு. இதுதான் நீங்கள் நம்ம அவிக்க போகிறோம். அவிச்சியில் நிறையா விதவிதமாக நான் உங்களை டிஷ் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இதுலேருந்து இப்படி எடுக்கலாம் நம்ம இதை. ஸோ இந்த மாதிரி வெளியில் இருக்கிற இந்த தோலை நம்ம எடுத்துகிட்டு இந்த போர்ஷன் மட்டும் தான் நம்ம அவிக்க போகிறோம். ஸோ நான் இவ்வளோ கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை அவிச்சு நம்ம எடுத்துக்கலாம். தட்டைப்பயிறு செடி இது. பாகற்காய் விதை போட்டிருந்தேன், அது இப்போ தழுத்து வருது. மஞ்சள் கரிசலாங்கண்ணி நான் வீடியோ போட்டிருப்பேன் ஏற்கனவே அந்த செம்பட்டை முடிக்காக. ஸோ அப்போ காட்டியிருந்தேன், உங்ககிட்ட கூட நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் இந்த மாதிரி நட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் தான் அன்றைக்கே நட்டு வச்சேன். அது இவ்வளோ வளர்ந்துருக்கு, பூவும் பூத்தாச்சு. இது ஒரு கீரை, பசலை கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. செம்பருத்தி. கிழங்கு நம்ம அவிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை அவிச்சு எடுப்போம். கிழங்கு நல்லா நம்ம கழுவியாச்சு. ஸோ இப்போ இதை நம்ம அவிச்சிக்கலாம். இந்த மாதிரி பெரிய பானை எடுத்திருக்கேன். இந்த பானையில் ஒரு 3 லிட்டர் தண்ணி நான் எடுத்திருக்கேன். நான் சொல்கிறது ஒரு 100 கிழங்குக்கான அளவுகள். இந்த அளவுக்கு நம்ம உப்பு போடணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரும் உப்பு இது கூட சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி வந்து 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்குவோம். கிழங்கு வந்து நமக்கு அந்த தண்ணி ஃபுல்லாக முங்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி இருந்தாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு தான் நம்ம வேக வைக்கிறோம். 30 மினிட்ஸ் நமக்கு இது வேகட்டும். 30 நிமிஷம் கழித்து நம்ம இதை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட கிழங்கு ரொம்பவே சூடாக சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு இது 2 கீரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் ஆறட்டும். கிழங்கு நல்லா ஆறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம 2 எடுத்து வச்சிடணும். அப்படியே முழுசாக நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு உள்ளே வந்து நூல் இழுத்துரும், கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி வச்சிடணும். ஃபஸ்ட்டே நம்ம ஒடிச்சு கூட நம்ம காய வைக்கலாம். உள்ளே இருக்கிற இந்த போர்ஷனை எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி எல்லா கிழங்கையும் நம்ம செஞ்சுருவோம். இந்த மாதிரி நம்ம ஒடிச்சு கூட நம்ம போட்டுக்கலாம். எல்லா கிழங்கையும் இந்த மாதிரி நான் 2 ஒடிச்சு நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை மாடியில் கொண்டு நல்லா வெயிலில் காய வச்சிடலாம். ஸோ அந்த கிழங்கெல்லாம் நம்ம காய போட்டாச்சு. இது இன்றைக்குள்ள புது கிழங்கு. ஸோ இன்றைக்கி வேக வச்சது. இதில் வந்து தான் நான் உங்களுக்கு புதுசாக ஒரு டிஷ் நான் செஞ்சு காட்ட போகிறேன். பனங்கிழங்குல அந்தளவுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது நமக்கு. ஸோ இது வந்து
நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, அதாவது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலுக்கு ரொம்பவே நல்லது. அயன் கண்டென்ட் இருக்குது, குழந்தைகளுக்கும் ரொம்ப ரொம்ப ஏற்றது. ஸோ இன்றைக்கி இதில் உங்களுக்கு லட்டு மாதிரி ஒன்று நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கிழங்கு நம்ம ரெண்டாக எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு அப்படியே நமக்கு டக்குன்னு ஒடிஞ்சிரும். இது கொஞ்சம் காயில் இப்போ தான் அவிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நாரெல்லாம் எடுத்துட்டு இதை நம்ம இன்னும் சின்ன சின்னதாக வெட்டி நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒரு 5-6 கிழங்குக்கு நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிடுவோம். 3 கிழங்கு எடுத்திருக்கேன். அந்த 3 கிழங்கை இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 5 மிளகு எடுத்துக்கலாம். ஒரு பல் மட்டும் நம்ம பூண்டு எடுத்துக்கிடுவோம். இதெல்லாம் நம்ம கட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நம்ம பூண்டு அப்புறமா மிளகு சேர்க்கணும். ஏன்னா இது வந்து வாயு தன்மை உடைய பொருள். நம்ம இப்படியே குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்ருவாங்க. அளவாக தான் இதை நம்ம கொடுக்கணும். ஸோ அதிகமாக சாப்பிட்டாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து கேஸ் ட்ரபிள் வரும் அவங்களுக்கு. ஸோ அதனால் அது டைஜஷன் ஆகிறதுக்காக நமக்கு வெள்ளைப்பூண்டும் மிளகும் நம்ம சேர்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப நல்லது. கர்ப்பப்பை ஸ்ட்ராங் ஆகிறது கூட இதை சாப்பிடுவாங்க. கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த குழந்தை இல்லை, கர்ப்பப்பையில் கரு தங்க மாட்டேங்கி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வந்திருக்கவே செய்யாது. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி கிழங்கை காய வச்சு நம்ம இதை காய வச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2 வருஷம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு இதை செஞ்சு காட்டுறேன். நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா காஞ்ச பிறகு அதை பவுடர் ஆக்கி அதில் கஞ்சி எப்படி பண்ணுறது, பாயாசம் எப்படி பண்ணலாம், அப்புறமா ஹல்வா எப்படி நம்ம செய்யலாம், இன்னும் வித்தியாசமாக நிறைய டிஷ்ஷஸ் நான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போ இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம கொஞ்சம் அளவாக தான் சேர்க்கணும். ஏன்னா நம்ம கிழங்கு அவிக்கும் போதே நம்ம உப்பு போட்டு தான் அவிச்சிருக்கோம். ஸோ இப்போ நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது கூட ஒரு சின்ன சைஸு தேங்காய் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் நான் தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நம்ம இது கூட சேர்த்துருவோம். அப்புறமா சுக்கு பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். பொடியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் சுக்காவே எடுத்துக்கோங்க. இந்த சைஸ்க்கு நீங்கள் எடுத்திங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம எடுத்தாச்சு. நல்ல மணமாக இருக்குது பூண்டு சேர்க்கிறதுனால. ஸோ நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நீங்கள் உருண்டை பிடிச்சி நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம வந்து தண்ணி சேர்க்காம தான் நம்ம இதை அரைக்கணும். ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி போயிடும். இது வந்து ஏற்கனவே அவிச்ச கிழங்கு தான், வேக வச்ச கிழங்கு அப்படிங்கிறனால நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நீங்கள் ஸ்கூல் கூட பிள்ளைங்களுக்கு நீங்கள் காலையில் வச்சு ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸில் நீங்கள் வச்சு விட்றலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நீங்கள் பிடிச்சி கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் அளவாக கொடுங்க. அளவுக்கு அதிகமான எதுவுமே நமக்கு பிரச்சனை தான். ஏன்னா இது வந்து ரொம்ப வாயுத்தன்மையுடைய பொருள். ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ இது ரொம்பவே சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இன்னொன்று நம்ம செய்யலாம். அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்து இந்த மாதிரி சைஸில் உள்ள கிழங்கு ஒரு 4 கிழங்கு நம்ம எடுத்துக்கலாம். இதே சைஸ் தான் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா நான் ஒரு அளவுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா அதிகமாக ஆயிடக்கூடாது நமக்கு அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி சைஸில் 4 கிழங்கு நான் எடுத்திருக்கேன். இதையும் அதே மாதிரி 2ஆக எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி உள்ள மேலே இருக்கிற அந்த தும்பெல்லாம் நம்ம எடுத்து இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஒரு சில்லு தேங்காய், கரெக்டாக இது ஒரு சில் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு சில்லு தேங்காவை நான் எடுத்திருக்கேன். இதை எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இப்போ நான் கப்பு படி உங்களுக்கு நான் காட்டினேன் அப்படின்னா இது வந்து 1 கப்பு இருக்குது உங்களுக்கு. ஏன்னா இதுதான் கொஞ்சம் அளவுகள் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ 1 கப்பு இதை எடுத்துக்கலாம். இதுக்கு 1/4 கப்பு சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1/4 கப்பு நான் கருப்பட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா மண்டவெல்லம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பனங்கற்கண்டு எடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நீங்கள் வெல்லம் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா கருப்பட்டி எடுத்துக்கோங்க. சுக்கு பொடி வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். சாரி, சுக்கு பொடி 3/4 டீஸ்பூன் சொல்லிட்டேன், 1/4 டீஸ்பூன் எடுத்தால் போதும். ஏலக்காய் பொடி வந்து உங்களுக்கு 1/2 டீஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம மிளகு பூண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம கருப்பட்டி சேர்க்கறதுனால நல்லா டைஜஷன் ஆயிரும். ஸோ வாயு தொல்லை வந்து இதில் இருக்காது.
ஸோ இது இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இது இப்போ ரெடி ஆயிருச்சு. இதையும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். ரொம்ப நாள் நம்ம இதை வச்சுக்க முடியாது, அதிகபட்சம் ஒரு 30 மணி நேரங்கள் மட்டும் வரைக்கும் வேணால் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸோ உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்களுக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் இன்னொரு நாள் இதே பனைக்கிழங்கில் நான் உங்களுக்கு ஹல்வா எப்படி செய்யலாம், 6 மாத குழந்தைகளுக்கு எப்படி நம்ம கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், சத்து கஞ்சி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் செஞ்சு காட்டுறேன். தேங்க்யூ.